சென்ற நான் பேர் சொன்னேன் மாரி நாட்டாமை கோவிந்தராசு குப்பன் கன்னியப்பன் இவர்கள் 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று அவருடைய சகோதரர் விளங்கக்கூடிய ஆறுவர் அண்ணார் நான் சாலோக சாரூப சாமீப சாகித்யம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் சிப்பேஜி. ஆனால் பீமா தர்மா நீங்க என்ன செய்ய போறீங்க? ராஜசூய செய்ய போகிறோம் மாமா. ராஜசூய யாகம் நீங்க கிட்ட வாயா எவரா ஏ மாமா காய்ங்க அது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா தர்மா? அது ராஜசூய யாகம் என்றால் இல்லையா? அது எப்பேற்பட்ட விஷயம்? அட ராஜனே கேளும் அப்பா ரகுராமச்சந்திரமூர்த்தி செஞ்சிருக்கிறாரு கேள்விப்பட்டிருக்கிறாரு. சரி மாமா. யாரும் கண்ணால பார்க்கல கிடையாது. அப்ப உங்களால எப்படி செய்ய முடியும்? சொல்லு மாமா. சொல்லு. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? என்ன வேண்டும்? இந்திர பிரசத்துல இப்பதான் புதுசா குடி வந்திருக்கீங்க. இருக்கிறோம். அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேண்டும்? லக்கங்கள் இல்லாமலே கணக்கு இல்லாம நான் சொல்லுவாங்க. 1 10 100 1000 சதகோடி சங்கமம் லக்கம் இல்லைன்னா கணக்கு இல்லைன்னு அர்த்தம். சரி. பொக்கிஷ திரவியங்கள் அது என்ன வேணும்? என்ன வேணும்? அது ரத்தின வகைகள் வேண்டுமே. பொன்பொருள் ரத்தினங்கள் நவரத்தினங்கள் வேண்டும். அது உங்ககிட்ட எங்க இருக்குது? கிடையாது மாமா. கிடையாது. அது நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அனைவரும் அந்த தேச தேசங்களே அவங்க கிட்ட போய் கப்ப பணம் கேட்கணும். நாங்க யாகம் செய்ய போறோம், பொன் பொருள் பணம் வேண்டும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கணும். கேட்டு அவரிடத்துல வாங்கி வந்தாதான் அந்த ராஜ யாகத்தை செய்ய முடியும். உங்களால முடியுமா? அவன் நாட்டுல அவன் இருந்தாதான் ஒரு ராஜா கூட அவன் நாட்டுல அவன் இல்ல. அவன் எங்க தெரியுமா? ஒரே ஒரு ஆளு 364 முடிப்புண்ட அரசர்களை கொண்டு போய் அம்பலாதோணியில போட்டு அடிச்சு வச்சுக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்? அவன் அம்பலாதோணி எவ்வளவு பெருச்சிருக்கும் அதுல போட்டு அடிச்சு வச்சிருக்கான். வெடிந்தால் சரதேவிக்கு பலி வைக்க போறான். அவன் யாரு? அவன் ஊர் என்ன? அவன் பேர் என்ன? அத சொல்லணுமா? அவன் யாரு தெரியுமா? கிரிவலசாபூர் என்ற ஊரப்பா. Yeah.
அவன் பேரை சொல்லலாம் அப்பேர் மட்டும் ஆள் அவன் கிரிவரிசாபுர் என்ற ஊரப்பா அவனை கண்டாலே பயமாகுது. எதுக்கு? இருவரசாபுரி பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய சராசந்தன் அவன் தான் 364 முடிப்புண்ட அரசர்களை அம்பலாத்துறையில போட்டு வச்சுக்கிறான். விடிந்தால் வெள்ளிக்கிழமை சரதேவிக்கு பெரிய நரபலி கொடுக்குறான். அப்போ நீங்க எப்படி யாகம் செய்ய போறீங்க? நேராக சென்று அந்த சராசரனை மடித்து 360 ராஜாக்கள் விடுவித்து அவங்க கிட்ட கப்பல் கணக்கு கேட்டா கொடுக்குறாங்க. அதே ஒரு இப்ப ஏற்கனவே காலத்துல சராசந்தனுக்கு எனக்கு சண்டை 18 முறை அவனுக்கு எனக்கு சண்டை. நான் தோத்துன்னு வந்தாலும் ஏன் தெரியுமா? அவன் பீமங்கையால சாவணுன்றது விதி மதியால வெல்ல முடியாது இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம பகையை முடிக்க போறோம்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரியாத நீ எப்படி நமக்கும் சராசந்தனுக்கு தான் பகை, இவனுக்கு அவனுக்கு ஒண்ணு இல்ல கிடையாது. இப்ப இந்த யாகம் செய்ய போறோம்னு சொல்லி அந்த சராசந்தனை பீமங்கையால சாவடிச்சு நம்ம பகை நம்ம முடிச்சிடணும். எப்படி நமக்காக தான் போறான் அவனுக்கு தெரியக்கூடாது. நீ சொல்லிட்டு போற நேராக சராசந்திரனிடம் சென்று சண்டையிட்டு அவனை வென்று கொன்று விட்டால் அந்த 364 பேர் அவன் நாட்டுக்கு அவன் போவான். போன பிறகு அப்புறமா அவனை கப்ப பண்ணுவாங்களாம். அதனால இந்த உருவோடு போனா நம்ம அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி போகணும்? அவன்கிட்ட அடி வாங்கி இப்ப நீ ஒரு புறமாயிரு, நாங்க 3 பேர் பாத்துக்கோம். இப்ப இந்த உருவோடு போனா அவன்கிட்ட அடி வாங்கி தான் வரணும். நம்ம எப்படி சொல்ல வேண்டும்? ஆமா, இந்த உருவத்தை மாற்றி பிராமணர் போல ஒரு வயசான வேதம் ஐயர் மாதிரி இல்ல, காரியம் ஆகணும்னா எதை வேணாலும் செஞ்சுதான் ஆகணும். ஐயர் மாதிரி உருவத்தை மாத்தி வந்தோம்னா அவங்ககிட்ட வார்த்தையாடி அவங்ககிட்ட சத்தியத்தை வாங்கி அப்புறம் தான் அவங்ககிட்ட சண்டை போட முடியும். அதனால முதல்ல ஐயரா பிராமணரா உருவத்தை மாத்தி வாங்க, அப்புறம் நான் என்ன செய்யணும்னு சொல்றேன். தேடி செல்ல ஆண்டு வரக்கூடிய சராசந்தன் தொடரும்.